மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன போடுறோம்னா, அளவெடுத்து எப்படி பிட்டா தைக்கிறதுங்கிறத நான் போட போறோம். நான் இந்த வீடியோல வந்து நான் அளவெடுத்து வச்சிருக்கேன். அதை பாருங்க, பார்த்துட்டு வாங்க. நம்ம இப்போ கட் பண்றது எப்படிங்கிறத அதையும் போட்டுருவோம். வீடியோ பாருங்க. இதுல சுற்றளவு வந்து 34 வந்திருக்குது. இப்ப பாருங்க, 34. இந்த இடுப்பு அளவு இப்ப நம்ம அளக்குறோம். இப்ப இந்த இடுப்பு அளவு வந்து 31 பாருங்க. 31 வந்திருக்கா? 31. இப்ப வந்து நம்ம உயரம் அளக்குறோம். இடுப்பின் உயரம் பாருங்க 13. இப்ப வந்து நீங்க வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல நம்ம அளவு எடுத்திருக்கோம். அந்த அளவு வந்து எல்லாமே கரெக்டா அந்த அளவு எடுத்திருக்கோம். இப்ப ஜஸ்ட் அளவு மட்டும் நீங்க ஏன் எடுக்கல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஜஸ்ட் அளவு வந்து எப்பயுமே வந்து 34க்கு வந்து 12 12 வைக்கலாம் தாராளமா. அது வந்து கரெக்டான அளவு. அது தெரியும் உங்களுக்கு. கட் பண்ணையில நம்ம போட்டுக்கிறோங்கிறதுக்காக நான் அதை எடுக்கல. முன்கழுத்து ஏன் நீங்க எடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லி நினைச்சிருப்பீங்க. முன்கழுத்து வந்து பெரும்பாலும் வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே 6 6 தான். அதுக்கு மேல கொஞ்சம் லோவா இறக்குனா தான் 7. அவங்க 6 6:30 வச்சாலே போதுட்டாங்க. அதையும் நம்ம கட்டிங்லயே போட்டுருவோம். பின்கழுத்து வந்து நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க லோவாவே அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு வந்து பின்கழுத்து வந்து நம்ம ஒரு 8 வச்சுக்கிருவோம். இப்ப நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணுவோமா? இப்ப வந்து நம்ம சுற்றளவு அளக்குறோம் எவ்வளவு வருதுன்னு. நம்ம சுற்றளவு வந்து 11 வைக்கிறோம். அவங்க மீடியமானவங்க தான். அப்ப நம்ம மீடியமானவங்களுக்கு 11 வச்சாலே போதும். ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு, ஒரு மீடியமா குண்டா இருக்கிறவங்களுக்கு 12, அப்புறம் 11, அதிகமா குண்டா இருக்கிறவங்களுக்கு 14 13 அந்த மாதிரி போட்டுக்குவோம். இவங்களுக்கு வந்து 11 வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு வந்து 11 வந்து கரெக்டா இருக்கும். இப்ப வந்து நம்ம உயரம் வந்து நம்ம 13 வச்சிருக்கோம் இல்லையா? அதுல 13 பிளஸ் 2 சேர்த்துக்கோங்க. 11 எடுத்திருக்கோம். 13 அதுல வந்து ஆமா 13 எடுத்திருக்கோம். நம்ம வந்து 15 கூட ஒரு 2 எடுத்து வச்சுக்குவோம். அதாவது அடிக்கிறது தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இடுப்பு பிடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. அப்ப வந்து மேலே கீழே எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன செய்யறோம்னா 15 எடுக்கிறோம். 15 போடுறோம். கீழே என்ன செய்யறோம்னா 1.5 இன்ச்சு போட்டுக்கிறோம் மடிச்சு அடிக்க. நீங்க இதோட நீங்க என்ன செஞ்சிருங்க, பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, பண்ணிக்கிட்டீங்களா? இப்ப வந்து 1.5 இன்ச்சு நீங்க மடக்கி அடிக்கிறதுக்கு நீங்க கோடு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம போட்டுக்கிட்டோம். இப்ப நம்ம ஷோல்டர் வந்து 2 2.5 இல்ல 2.25 எடுக்கலாம். நம்ம வந்து இப்ப 2.25 எடுப்போம். ஏன்னா மடக்கி தைக்க அடிக்கையில உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஷோல்டர் வந்து மீடியம் வந்து 3 தான். இல்ல கொஞ்சம் சிறுசா வைக்கிறவங்களுக்கு 2.5 2.25. நம்ம இவங்களுக்கு வந்து 3 வைக்கிறோம். பாருங்க. இப்ப வந்து கழுத்து நமக்கு பின் கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து 8. இந்த பாருங்க 8. அப்ப வந்து நம்ம ஒரு 8 8.5 9 அடி கூட வைக்கலாம். ஆனா அவங்க வந்து 8 வச்சா போதும்ட்டாங்க. நம்ம 8 வைக்கிறோம். இது கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பா வடிவத்துல போட்டு இதுல ஒரு அப்படியே வளைச்சுக்கோங்க. அவ்வளவுதான் வளைச்சுக்கோம். இப்ப இதுல வந்து நீங்க இங்க வந்து போடுறீங்களா, பெரும்பாலும் வந்து இடுப்புல வந்து சைஸ் வந்து கீழே வந்து இங்க 8.5 8 7.25 இந்த மாதிரிதான் வைக்கணும். நீங்க நம்ம உங்களுக்கு வந்து 8 வைப்போம். அங்கிட்டு 8, அந்த 8க்கு நேரம் நீங்க பாருங்க. இங்க எவ்வளவுதுன்னா 5.5. அப்ப நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டேனிங் விடுற மாதிரி பாருங்க. இந்த பாருங்க ஒரு 1.5 இன்ச்சுக்கு டேனிங் போட்டு அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து கட்டிங் பண்றோம். இப்ப நாம சொன்ன அளவை நீங்க வந்து 34 இன்ச்சில நீங்க போட்டு பார்த்து நான் சொன்ன அளவா கரெக்டா நீங்க ஒரு மீடியமா இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க போடுங்க. உங்களுக்கு அதே அளவு சூப்பரா அமையும். இப்ப வந்து நம்ம கை சீவ்லெஸ் எடுக்கிறோம். இப்ப வந்து இவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு மடக்கி அடிக்கணும். நம்ம 1.5 இன்ச்சு மடக்கி அடிக்கிற அளவுக்கு வேண்டாம்.
ஏன்னா உங்களுக்கு ஜாக்கெட் வந்து கரை வச்ச ஜாக்கெட். இந்த பாருங்க சேலை ஜாக்கெட் தான் கரை வச்சிருக்கு, கரை வந்திருக்கு பாருங்க. அதனால நம்ம 1/2 இன்ச்சு மடிச்சு அடிக்கிற மாதிரி டாப் மட்டும் போதும். இதுல ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவங்களோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு வந்துச்சு பார்த்தீங்களா? ஆனா நீங்க 6 இன்ச்சு தையலோட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கிட்டு ஒரு 3.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் விடணும். அப்படியே கட் பண்ணி நீங்க போட்டுருங்க. பாருங்க இந்த இடத்த வந்து அவ்வளவுதான். இப்ப வந்து முன்னாடி வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட அளவு நான் சொல்லலைன்னு, நீங்க இப்ப நான் வந்து அளவை நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க பின்னாடி நம்ம பின்கழுத்து எடுத்தோம் இல்லையா, அதை அப்படி போட்டு கிராஸ் கட்டிங் நம்ம இதுல எடுக்கிறோம். கிராஸ்ல போட்டுக்கோங்க. கிராஸ்ல போட்டு பாருங்க போட்டிங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி கழுத்து முன்கழுத்து வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க, வரைஞ்சுக்கோங்க. இதுல ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி பாருங்க, மடக்கிட்டு அதுல ஒரு கோடு உள்ள போடுங்க. அவ்வளவுதான், எடுத்துருங்க. எடுத்துட்டு இவங்களுக்கு 12.5 வைக்கிறோம் நம்ம. பாருங்க 12.5. முன்கழுத்து வந்து இவங்களுக்கு 6 வைக்கிறோம். 6 வைக்கிறோமா? இதுல இருந்து 4.5 வைக்கிறோம். முன்னாடி பட்டன் பீஸ் வந்து 4.5. இது வந்து இடுப்பு, இடுப்புக்கு இங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து 5.5 வைக்கிறோம். 5.25 கூட வைக்கலாம். வச்சா அவ்வளவு. இதோட நம்ம இந்த வளைச்சு போடுறோம். அவ்வளவுதான். இப்ப போட்டோமா, இதை வந்து கட் பண்றோம். நீங்க பயப்படாம நீங்க வந்து இதை வெட்டி தாராளமா தைக்கலாம். நீங்க வந்து எந்த ஒரு பயம் இருக்க வேண்டாம். நீங்க நல்லா பாருங்க, இந்த அளவு வந்து கச்சிதமா இருக்கும். வெட்டிட்டோம் இல்லையா, இதை வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா கிராஸ் எடுக்கல, நீங்க இந்த மாதிரி எடுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி எடுத்து இதுல இருந்து இங்க பாருங்க ஒரு 2.5 இன்ச்சு வருதா, நம்ம ஒரு 2.5 இன்ச்சு வைக்கிறது வச்சிடறோம். வச்சுட்டு இந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இதை வந்து நீங்க தைக்கையில நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தைக்கையில நீங்க எப்படி தைக்கிறதுங்கிறத நான் வீடியோ போடுறேன். அதுல பாருங்க, உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு இதுல புரியும். இது வந்து ஈஸியா. இப்ப பாருங்க, நம்ம இந்த சாரியில உள்ள அது லைனிங்கு, இதை வந்து நம்ம கட் பண்றோம். கட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோல தைக்கிறது எப்படிங்கிறத நம்ம போடுறோம். அதை பாருங்க, கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து துணி இல்லை, நம்ம வந்து இந்த கரை வந்து பெரிய கரை இல்லையா, அது சிறுசா இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் ஒரு துணி, இந்த துணியை வந்து அந்த பக்கம் ஜாயிண்ட் பண்ணிடுவோம் தைக்கையில. இந்த நீங்க துணிய இப்படி ஒரே மாதிரி பூ ஒரே மாதிரி இருக்கிறத, இது ஏன் நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க கட் பண்ணாதீங்க. ஏன்னா புதுசா தைக்கிறவங்க இழுத்து நீங்க தைக்கையில உங்களுக்கு வந்து அளவு வந்து மாறும். அப்ப நீங்க வந்து அதை நீங்க வெட்ட வேண்டாம். இதுலயுமே கிராஸ் கட்டிங் தான் போடணும், நீங்க நேர் கட்டிங் போடாதீங்க. உள்ள கிராஸ் கட்டிங் போட்டு சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, புதுசா பழகுறவங்க உள்ள கிராஸ் கட்டிங் போட்டு வெளியே துணி பத்தலண்டு நேர் கட்டிங் போட்டுறாங்க. அப்ப உள்ள வந்து இழுத்து கொடுக்கும், வெளியில வந்து தூக்கிக்கிறோம் துணி. அப்ப உள்ள ஒட்டிக்கிறோம் துணி, மேல வந்து துணி தூக்கிக்கிறோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒண்ணு கொடுத்தா நேர் கட்டிங் கொடுங்க, இல்லைன்னா கிராஸ் கட்டிங் கொடுத்துருங்க. சரியா? பாருங்க, நான் தாராளமா ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு துணி இருந்தா இந்த மாதிரி விட்டுருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டி தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இந்த மாதிரி போடுவோம். இது வந்து டிச்சிங் பண்ணையில இன்னொரு வீடியோ நம்ம போடுறோம். தேங்க்யூ.